7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 7 அப்படின்ற விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 7 சொல்லுங்க, 7. இந்த 7க்கும் தேவனுடைய நியமங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இங்கே ஆண்டவர் 7 சொல்றதுக்கு காரணம், அவருடைய வல்லமை விளங்குவதற்கு ஒரு 7 நாளை குறிக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நாள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 7. அல்லேலூயா. 6 நாள் வரையிலும் தேவன் உலகத்தை படைக்கிறார். 7ஆம் நாள் தான் அவர் ஓய்ந்திருக்கக்கூடிய ஓய்வு நாளாக தேவன் தெரிந்து கொள்கிறார். இங்கே 7ஆம் நாளில் முதல் நாளில் எத்தனை ரவுண்ட் அடிக்கிறாங்க? ஒரு ரவுண்ட், ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு. 7 நாளும் 7 ரவுண்ட் அடிக்க சொல்லலை. 6 நாளும் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் ஒரு சுற்று, ஒரு ரவுண்ட் அடிக்கணும். 2ஆவது நாள் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். 3ஆவது நாள் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். 4, 5, 6 ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பாளையத்துக்கு போயிடணும். இங்கே 7ஆவது நாள் வரும்பொழுது 7 ரவுண்ட் அடிக்கணும். கவனிச்சிங்களா? 7 ரவுண்ட் அடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு. 7ஆவது நாள் மட்டும் 7 ரவுண்டு. அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது இங்கே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், 10வது வசனத்தில், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இங்கே அந்த 7 நாள் வரைக்கும் எதுவுமே பேசாதுன்றார். சொல்லுங்க, சம்பவம் நடக்கிற வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது. சம்பவத்தின் நாளில் தான் நீங்கள் பேசணும். எதையாச்சும் பேசி, இவங்க பேசக்கூடாது என்பதற்கும் எரிகோ பட்டணம் விழுகிறதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க நாங்கள் என்னத்தை பேசினாலும் எரிகோ பட்டணங்கிறது கற்சுவர், ஒரு பெரிய கோட்டை மதில். அந்த மதிலுக்கும் நான் பேசக்கூடாதுன்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் சொல்றாரு, நீ பேசக்கூடாது, வாயை மூடிட்டு சுத்திட்டு வரணும். வாயை கை வச்சுட்டு அப்படியே சுத்திட்டு வா. எதையும் பேசாத. எதையும் பேச, எதையும் கூட எதையும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நெகட்டிவா எதுவும் பேசாத. நெகட்டிவா எதுவும் பேசாத. ஏன்னா இந்த மதிலுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பின் வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா, எதையாச்சும் தேவன் செய்கிறதுக்கு முன்னால், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சம்பவம் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு வாடிக்கையாகவே இருக்கும். செங்கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு, எங்களை சாகிறதுக்குன்னு இங்கே கொண்டு வந்திருக்கியான்னு கேட்குறான். செங்கடலை கடந்து ஒரு தண்ணியிலே வழியை உண்டாக்கி கொண்டு போனவர் அங்கே செங்கடலை கடந்த பிறகு நிற்கும்போது அங்கே தண்ணி இல்லைன்னு சண்டை போடுறான். நானும் எங்கள் வீட்டுக்காரமாவும் மிருகங்களும் என்னதை சாப்பிடுவோன்றான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு புலம்பல் அங்கே உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பெரிய மதில், அங்கே எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் பெரிய மதிலை பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கு. ஏன்னா மதிலேயே பெரிய பெரிய குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா, அப்போ அந்த மதில் நம்ம நினைக்கிற வீட்டு சுவர் இருக்குல்ல, 6 அடிக்கு கட்டி வச்சிருப்போம் பாருங்க, அந்த மதில் கிடையாது. இது பெரிய பெரிய குடும்பங்களே மேலே தான், அந்த கோட்டை சுவரில் தான் வீடு கட்டி வாழ்கிற அளவுக்கு அந்த மதிலே ஒரு பட்டணம் வச்சுருக்காங்க. அதுதான் எரிகோ கோட்டை. இந்த கோட்டை எப்படி விழுகும், இந்த கோட்டை எப்படி உடைக்கப்படும், சிதறும் அப்படின்னா, இந்த எல்லையை எப்படி சுதந்திரிக்க முடியும், அல்லது தேவன் வைத்த இலக்கை நோக்கி போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மதிலை எப்படி பிரேக் பண்ணுறது, எப்படி உடைக்கிறது தெரியல. ஆனால் ஆண்டவர் சில ஆலோசனைகளை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். நீ என்ன பண்ணக்கூடாது,
யோசுவா ஜன்னல் நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும். சத்தம் போட்டுறாத. ஆர்ப்பரினா சத்தம் போட்டுறாத. உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன்னா உன் வாயை திறந்தாலே நெகட்டிவா தான் பேசுவேன். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் இந்த என்ன சொல்றது, இந்த புதுவா சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது பானை உடைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் செய்ய போறதுக்கு முன்னாடி இவங்க வாயை வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்ட்டு 6 நாள் ஆண்டவர் சொல்றாருன்னா, தயவு செய்து எதுவும் பேசாத, எதை குறிச்சும் நீ பேசாதே, நான் சொன்னதை மட்டும் செய்ய, சுத்திட்டு மட்டும் வாயா. 6 நாள் சுத்திட்டு இரு, 7ஆவது நாள் 7 தடவை சுத்து. நான் சொல்லும் போது எதுவும் பேசக்கூடாது, ஆர்ப்பணிக்கணும். ஏன் இவ்வளவு திட்டமான விஷயங்களை கொடுக்கிறார் என்றால், இவர்கள் அமைதியா இருக்கும்போது, அமைதியா இருக்க சொல்லுகிற நேரத்தில் இவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள், ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் இவர்கள் அமைதியா இருப்பார்கள். அதுதான் இஸ்ரவேல் மக்கள். அதனாலதான் ஆண்டவர் திட்டமா பேசுறாரு, இப்போதைக்கு எதுவுமே பேசாத, நான் சொல்ற வரைக்கும் அமைதியா எந்த பேச்சும் பேசாம அந்த கோட்டையை சுவரை மட்டும் சுற்றி கொண்டே வந்து, அந்த மதிலை சுற்றி மட்டும் வந்து உன்னுடைய பாளையத்துக்கு போயிரு. 7ஆவது நாள் எப்படிங்க 7 தடவை சுற்றி வர முடியும்? மதுரையோ ஒரு நாள் சுற்றி வரலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் திங். மதுரையை ஒரு நாள் சுற்றி வரலாமா? ஒரு நாள் சுற்றி வந்துடலாம், ரைட்டு. இப்போ மதுரையை 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வரணும் முடியுமா? எத்தனை பேருக்கு முடியும்னு சொல்றீங்க? சிலர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக முடியுங்க அப்படின்றாங்க. 7 நாள், அது 7ஆவது நாளில் மதுரையை சுற்றிலும் 7 தடவை சுற்றணும். கவனிக்கிறீங்களா? ஒரு நாளுக்கு ஒரு தடவைங்கிறது ஓகே. 7ஆவது நாள் 7 தடவைங்கிறது எத்தனை பேர் கவனிச்சிங்க? 7 தடவை சுற்றணும், 7 தடவை சுற்றிட்டு வரணும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் திங். அவன் சுற்றுனது மாம்சத்தில் இல்லை, ஆவியில் 7 ரவுண்ட் அடிச்சிருக்கிறான். அவன் ஆவியில் கனெக்ட் ஆகிறதுக்கு 6 நாள் 7 நாள் எடுத்திருக்கு. அவன் எரிகோ மதிலை உடைக்க வேண்டும் என்றால், அந்த மதிலை உடைக்க வேண்டும் என்றால், சிதைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஆவிக்குரிய ரீதி தேவைப்படுது. அதனால தான் அவனுக்கு 6 நாள் எடுத்துச்சு. 7ஆவது நாளுக்குள்ள they enter into spiritual realm. They enter into the spiritual realm. அவர்கள் 7ஆவது நாள் ஆவிக்குள்ளாக நுழைகிற நாள். அதனால் தான் அவர்களால் 7 முறை சுற்ற முடிந்தது. ஒரு தடவை ஒரு நாள் சுற்றல. இட்ஸ் a logical thing. இது அவங்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா, அதனால தான் அவர் பேசாதுன்னு சொல்லாது. 7ஆவது நாள் எப்படியா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக வாங்க அப்படின்னா நீங்கள் ஓகேன்னு சொல்லி, 7ஆவது நாள் நம்ம 7 தடவை மதுரை சுற்ற போகிறோன்னா எத்தனை பேர் வருவீங்க? எங்கள் தடவை சுற்றணும்னு சொல்கிறது ரைட்டு, ஓகே. 7ஆவது நாள் எப்படி 7 தடவை சுற்ற வைப்பீங்க? கேள்வி கேட்பீங்களா இல்லையா? அந்த கேள்வி தான் கேட்காதன்றாரு. உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கேள்வி கேட்காதன்றாரு. இப்படி தான் சகரியாவை பார்த்தோம் அப்படின்னா, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு எலிசபெத்திட்ட சொல்லியாச்சு. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல, எப்படி பிறக்கும், எப்படி இருக்கும், நீ தேவதூதனா, ஐடி கார்டு கொடு, ஆதார் கார்டு கொடு, நீ எங்கேருந்து வந்திருக்க அது சொல்லுன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுனதுனால அவன் அந்த தேவதூதன் என்ன பண்ணியிருக்கிறான், சகரியாவுடைய வாயை லாக் பண்ணிட்டான். கையில் ஐயா ஸ்லேட்டோட தான் உட்காந்துருக்கிறாரு, ஸ்லேட்டும் குச்சியும் கொடுத்து எழுதிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள, ஏன்னா சில சம்பவங்கள் நடக்க வேண்டியிருக்குன்னா நாம் சில அமைதிக்குள்ளாக செல்ல வேண்டும். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னா வீட்டில் நெகட்டிவாக பேசக்கூடாது. இந்த 6 நாளும் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ள போவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாள். அவர்களை முதல் நாளிலே கொண்டு வர முடியும் தேவனால். ஆனால் அவர்களுக்கு 6 நாள் எடுத்துக்கொண்டது.
அந்த எரிகோ கோட்டை நான் சொன்னதில் ஓரளவுக்கு ஒரு ஆள் உங்களால் கற்பனை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மதில் அவ்வளவு பெரிதுங்க. அது எத்தனை புல்டோசரை, எத்தனை ஜேசிபியை வச்சு நீங்கள் தகர்க்க பார்த்தாலும் முடியாது. எத்தனை பெரிய ராட்சத வாகனங்களை கொண்டு, கனரக வாகனங்களை கொண்டு நீங்கள் பேத்தெடுக்கனாலும் முடியாது. ஆளுக்கு ஒரு கோடாரியும் அல்லது என்னது கடப்பாரையும் கொண்டு போய் வேலை பார்த்தாலும் முடியாது. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையில் நடந்தால் மட்டும்தான் அதை பெயர்க்கவே முடியும். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எந்த சம்பவங்களும் நடக்கவே நடக்காது. இந்த எல்லையை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அவர்கள் எரிகோ பட்டணத்தை கடக்க வேண்டும் என்றால், அதை பிடிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் அமைதியாயிரு, 6 நாள் அமைதியாயிரு, 7வது நாள் ஆர்ப்பரின்னு சொல்றாரு. 7வது நாள் அவங்களுக்கே தெரியாம அவர்கள் ஆவிக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கே தெரியாம அவர்கள் ஆவிக்குள்ளானார்கள். அதனால தான் அவர்களால் 7வது நாளில் 7 முறை அவர்கள் சுற்றி வர முடிந்தது. யார்? ஸ்பிரிச்சுவல் ரெல். அது ஒரு ஆவி சம்பந்தப்பட்ட விஷயம். எரிகோ அப்படின்னா யாரும் கர்த்தரை துதிக்கிறவங்க உள்ள இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய செய்வனை கட்டுகள், ஒரு பெரிய மந்திர குரூப்பு தான் அங்கே நிறைய இருந்திருக்கு. அதனால தான் அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்த அவன் இவர்களுடைய லாஜிக்கல் மைண்டில் போய் அதை மேற்கொள்ளணும்னா கண்டிப்பாக முடியாது. அது இருக்கிறதுலே கடினமான ஒரு விஷயமாயிரும். ஆனால் தேவன் யோசுவாவை கொண்ட சொன்ன ஆலோசனையின்படி அது செய்யும் பொழுது வசனம் சொல்லுது. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது அப்படியே 20ஆம் வசனத்தில் படிக்க முடியும். 5ஆம் வசனத்தை படிங்க யாராவது ஒரு ஆள். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். அப்படியே படிங்க 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. அதாவது இது எல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன் நம்ம கையில் எரிகோவை ஒப்பு கொடுக்க வேண்டும். எரிகோவை அவர் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க போறாரா? ஒப்பு கொடுத்தேன். அப்ப 20ஆம் வசனம் நடந்துச்சா? ஆனா தேவன் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நான் உன் கையில கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. நான் அக்கௌண்ட்ல போட்டுட்டேன், என்ன பண்ணிக்கோ, விட்ரால் பண்ணிக்கோ. நான் ஆவி எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறதே ஆவி மண்டலம் தான். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்பாக ஆவி மண்டலத்தினுடைய செயல்பாடு இருக்குது. இங்கே லைட் எரியுது, ஏசி ஓடுது, எல்லாமே பண்ணோம், எலக்ட்ரிசிட்டி போகுது அப்படின்னா இன்விசிபிளான ஒரு விஷயம் இங்கே உலாவிக்கொண்டே இருக்குது. அதுதான் அதோடைய பிரதிபலிப்பு தான் இது. யாரும் கரண்டை நேரில் பார்த்துருக்கீங்களா? தொட்டு பாருங்க, ஒரு வாங்கும். யாரும் தொட மாட்டோம். ஏன்னா ஒருவேளை அதில் கரண்ட் இல்லைன்னாலும் ஏதாச்சும் ஒரு செக் பண்ணிட்டு தான் உள்ளே கை வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஆவி மண்டலம் தான் இந்த உலகத்தினுடைய நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது. எது என்றால் ஆவி மண்டலம், ஸ்பிரிச்சுவல் ரெல். இந்த ரெல்மில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா எரிகோ என்கிற ஒரு கோட்டை. அந்த எரிகோ கோட்டை, அதற்கு பின்பாக அதற்குள் இருக்கிற ராஜா, அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த கோட்டையும் அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற ராஜாவும் முதலாவது தேவன் நம்ம கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த எரிகோ கோட்டைங்கிறது வேற இன்னுமே இல்லைங்க, நம்ம மனசு தான் அந்த எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டைன்னா நம்ம வெளியே தான் பார்த்துட்டு இருப்போம்.
எரிவு கோட்டை மாதிரி 1000 மடங்கு உள்ள கட்டி வைக்க முடியும். அதான் வசனம் சொல்லுது, பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்ப அது ஈஸியா, இதுதான் கஷ்டம். இதை மாத்துறது தான் கஷ்டம். அதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது ஆலோசனையா. ஸோ நம்ம முதலாவது நம்முடைய எரிகோ கோட்டை சுவரை போல இருக்கிற நம்முடைய மனது தான் சில எல்லைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடையா இருக்கு. அல்லேலூயா. அந்த எல்லைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த கோட்டை சுவர் பெயர்த்தெடுக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த கோட்டைக்கு பின்புதான் நம்முடைய ஆசீர்வாதமே இருக்கு. நம்முடைய எல்லைகளே அதற்கு பின்பாக தான் நாம் சுதந்திரிக்க முடியுமே தவிர்த்து நாம் இருக்கிற பிரகாரமா எதுவுமே மாறாதுன்னா அது மாறாது, அது மாறவே மாறாது. அப்போ உள்ள அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவையான தேவ பலன் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அவைகளால் 2 கொரிந்தியர் 10:3 படி, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஓகே, வசனம் வருது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தில் தான் நடக்கிறோம், ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, உள்ளேயே பெரிய பெரிய அரண் இருக்கு, உள்ளேயே பெரிய பெரிய மதில் இருக்கு, கோட்டை சுவர். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க விடாதபடிக்கு பிசாசு உள்ளேயே ஒரு கோட்டை சுவரை நம்மளை கட்டி எழுப்பி வச்சிருப்பான். அது அவிசுவாசமா இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், அது ஒரு கேரக்டர் சம்பந்தப்பட்டதுதான் இருக்கலாம். அது உள்ளதான் இருக்கும். அது உள்ள இருந்துட்டு என்ன பண்ணும்னா வெளியே வளர்ச்சிக்குள்ள போக விடாதபடிக்கு அது தடை செஞ்சுக்கிட்டே இருக்கும். புதிய எல்லையை சுதந்திரிக்க விடாதபடிக்கு, புதிய எல்லைக்குள்ள நம்ம பிரவேசிக்க விடாதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டே இருக்கும். அந்த தடைகளை, அந்த எல்லையை சுதந்திரிக்கணும் அப்படின்னா இந்த தடைகளை உடைக்க வேண்டும். இந்த தடைகள் கர்த்தர் இதெல்லாம் செய்ய முடியுமா? லாஜிக்கல் மைண்டு தான் அந்த கோட்டை சுவர். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இது எப்படி நடக்கும்? இது நடக்கணும்னா இத்தனை வருஷம் ஆகணுமே, இதெல்லாம் நடக்கணும்னா இதெல்லாம் நடந்தால் தானே இது நடக்கும், மாதம் இவ்வளோ சம்பளம் வந்தால் தானே இதெல்லாம் நடக்கும், அல்லது இந்த காரியத்தை வாங்கினா இந்த நபரை பார்த்தா தான், அந்த உதவி செய்தால் தானே நடக்கும். உங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது எல்லாமே கோட்டை சுவர். அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. இது ஸ்பிரிச்சுவல் டீலிங். அல்லேலூயா. என் மெசேஜுக்கு நான் பேர் வைக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் டீலிங். ஸ்பிரிச்சுவலாக தான் இதை நீங்கள் டீல் பண்ண முடியும். அதனால தான் கோட்டையை சுவரை உடைக்கிறதுக்கு இவர்கள் கைகளில் ஆயுதங்கள் இல்லை. இவர்கள் கையில் ஒரு பெரிய கடப்பாறையோ அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய புல்டோசரோ இல்லை உடைக்கிறதுக்கு. ஏன்னா உடைக்க முடியாத அளவுக்கு தான் அவனுடைய கோட்டை மதிலே இருக்கும். அதை உடைக்கணும்னா நீ ஃபிசிக்கல் டீலிங் பண்ண அப்படின்னா அது உடையாது. அது ஸ்பிரிச்சுவல் டீலிங் பண்ணாதான் உடையும். அதை காண்பிக்கிறதுக்காகவே தேவன் இந்த எடுத்துக்காட்டை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறதே. அங்கே எரிகோ இருந்துச்சு, இங்கேயுமா எரிகோ. அதான் எரிகோ காட்டிலும் 1000 மடங்கு உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு விஷயத்துல தான் உடைக்க முடியும், அது தேவ பலத்தினால் மட்டுமே. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இந்த கோட்டையை நீங்கள் தகர்த்தே ஆக வேண்டும். தேவ பலத்தினாலே நாம் தகர்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 6:12 படிங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த கோட்டை. வசனம் சொல்லுது, இதுதான்
தேவ பலன். தேவ பலன் என்றால் எது? இதுதான் தேவ பலன். இந்த ஆயுதத்தை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்கள் மதில் சுவரை உடைக்க முடியும். வசனம் சொல்லுது, என் வார்த்தை அக்கினியாயும் கல் மலையை நொறுக்கும், எரேமியாவிற்கு சம்பட்டியாகவும் இருக்கிறது. அப்போ இதை வைத்து தான் நீங்கள் உங்களுடைய அரண்களை நொறுக்க முடியும். ஒரு பெரிய கல்லை உடைக்கணும், ஒரு பெரிய பாறாங்களை உடைக்கணும் அப்படின்னா எப்படி உடைக்கிறது? இந்த சம்பட்டியை வைத்து நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கும் பொழுது அது பெயர்க்கப்படுகிறது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள், அதனால தான் யோசுவா சொல்கிறாரு, உன் வாயில் எந்த வார்த்தையும் எந்த பேச்சும் பேசாத. ஏன்னா பேசினேன்னா நடக்கிறது நடக்காமல் போயிடும். இப்போது ஆண்டவர் என்ன பேச சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களுடைய போராயுதங்கள், நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தாலும் எங்கள் போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இருக்காது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில அரண் நிற்குது அப்படின்னா வார்த்தை என்கிற, வசனம் என்கிற தேவ பலனை வைத்து தான் அதை நாம் மேற்கொள்ள முடியும், அதை நாம் ஜெயிக்க முடியும், அந்த எல்லையை சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த எரிகோ கோட்டையில் இந்த நாளிலிருந்து தகர்ப்பதற்கு தேவையான தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் அபிஷேகத்தில் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி முடித்திடுறாரு. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக, அது ஒரு சவர் மட்டும் இருக்காது, ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளே போகும் பொழுதும் ஒரு சவர் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் உடைக்கணும்னா யூ நீட் பவர் ஆஃப் காட். அல்லேலூயா. ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். தேவ பலன், தேவ வல்லமைகள் இருந்தால் தான் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஷபா ரபா லேபெரே கேட்டாரா மாமா ரபா லிபெரேபே ஷபா ரகலா மாமா ரபா பாபா பாபா ஷிபெரே கலா மாமா மாமா மாமா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மனதிலே, எங்கள் எண்ணத்திலே புதிய காரியங்களை நீர் வைத்த இலக்கை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா மதில் சுவர், கோட்டை சுவர், எல்லா அரண்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, தேவனுடைய வசனம் என்கிற வல்லமையினாலே, பலத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். மனதில் இருக்கிற எல்லா கட்டுகள், லாஜிக்கல் மைண்ட் செட், அவிசுவாசம் என்கிற கோட்டை மதில் தகர்க்கப்படட்டும். எல்லாரும் அப்படியே ஆவியில கனெக்ட் ஆகும். ரீபா ஷாலமா ராகா ராபா லீபா ராடா ஷேப லேப ரேபே காபா பாமா லாமா ஷேகா ராமா மாமா ராபா லீபே ஹஷகா ராபா பாமா மாமா 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 ஷாபா ராபா லாமா ராபா லேபே ரேகே டரா பாமா லே ஷாகா ராமா மாமா மாமா. Thank you Holy Spirit. ஷாபா பாபா மாமா மாமா. ஓ ராமா காட்டாரமா. இங்கே 7 நாள்ல இந்த சம்பவம் நடக்கும்னு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லிட்டாரு. 7ஆம் நாள் நடந்துருச்சு. நம்ம அப்படியே ஆவியில கனெக்ட் பண்ணி அப்படியே இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ராபா ஷாகா ராபா லேப ஷாகா ராமா மாமா. யோசுவாட்ட சொன்னாரு, 6 நாள் இப்படி நடக்கணும், 7ஆவது நாள் இப்படி நடக்கும். இதை நீங்க செய்யும்போது 7ஆம் நாள் மதில் இடிந்து விழும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான நாள் குறிக்கப்பட்டது அந்த எரிகோ மதிலுக்கு. அது ஒரு 7ஆம் நாள், 7ஆம் முறை, 7 ஆசாரியர்கள், 7 எக்காலங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் வேளையில ஒரு வார்த்தை சொல்லுகிறார். Shaba Raba Lama Raka Tara Baba Mama. Thank you Holy Spirit of God. Mama Kaba Baba. உபாகமம் 15:1. 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. Hallelujah. Hallelujah. 7ஆம் நாள் விடுதலையின் நாள். Hallelujah. 7ஆம் வருஷம்னாலே விடுதலை. Hallelujah.
அதனால தான் 7 என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், விடுதலை, டெலிவரன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நாள் ராபா காபா. அந்த நாள் ஏற்கனவே யாருனால, 2வது வசனம் படிங்க, அந்த 7வது வருஷத்தின் விடுதலையின் விபரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்படும். கர்த்தர் நியமித்த விடுதலை. எத்தனாவது நாள், எத்தனாவது நம்பர்? 7. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை நியமிக்கிறார்னா அவர் ஏற்கனவே நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. 7வது நாள் நொறுங்கும். ஹல்லேலூயா. 7வது நாள் இடிந்து விழும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விடுதலை இனிமேல் நிர்ணயிக்கப்பட போறதல்ல, இனிமேல் நியமிக்கப்பட போறதில்ல, அது ஏற்கனவே கர்த்தர் நியமித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான விடுதலை, உங்களுக்கு தேவையான நல்வாழ்வு, சுகவாழ்வு, ஆரோக்கியம், செழிப்பு எல்லாமே ஏற்கனவே கர்த்தரால் நியமிக்கப்பட்டு விட்டது. 7ஆம் ஆண்டு விடுதலையின் ஆண்டு. 7 என்றால் விடுதலை. ராபா ஷாலா மாகா ராபா லாமா ராபா. ஓ ராபா. சில ரெவலேஷன் நடக்கும்போது அது நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. அந்த ரெவலேஷனில் தான் ஆண்டவர் தேவ பலனை வச்சிருக்கிறாரு. எப்போல்லாம் அந்த ரெவலேஷன் நம்ம மேலே வீசப்படுதோ அப்போ ஒரு ரெல்ம் நமக்கு ஓப்பன் ஆகும். ராபா லாபா காபா ராபா மாமா. ஓ ஷாபா ராபா பாமா மாமா ரேகே ரேபே லேபே ரேபே. ஓ ராபா காபா பாபா பாபா பாபா. அந்த 7ஆம் நாள் எனக்கு எப்போ வரும்னு நினைக்க வேண்டாம். அந்த 7ஆம் நாள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு விட்டது. ராபா லா ஷாபா ராமா மாமா. ஓ ராபா லேக்ரே பே ராபா. தேவனுடைய கணக்கில் இந்த 7ஆம் ஆண்டு முன்குறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் விடுதலை, உங்களுக்கான சுக வாழ்வு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு விட்டது. ராபா பாபா லாபா ராபா. அதற்கு மேல் தடையே இருக்க முடியாது. அது எரிகோவின் சுவரை போல தடையா இருந்தாலும் அது இடிந்து விழுந்தே தீரும். Riba shaba raka mama mama baba laba raba. Oh shaka tara mama mama. Thank you for your word, Holy Spirit. Me prahasaka raba baba baba. Oh raba bala haseka raba baba mama raba laba. Oh raka lama shite rebe bebe raba laba raba. Rebe leme yancha raba. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய ரெல்ம் ஓபன் பண்ண போறார். இந்த வார்த்தையை கேட்கும் போதே அங்க ஒரு ரெல்ம் ஓபன் ஆகிறத நான் பார்க்கிறேன். பிரஷாகா ராபா பாபா பாலாமா ரேபே ரேபே. விடுதலையின் விபரமாவது கர்த்தர் நியமித்த விடுதலை, கர்த்தர் நியமித்த ஆண்டு, கர்த்தர் நியமித்த காலம் விடுதலையின் காலமா இருக்கிறது. உங்கள் விடுதலை ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டது. ஷாபா ராமா காபா லாபா ராபா. ஓ ஷாபா ராபா. விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீங்க எனக்கு ஏற்கனவே விடுதலை நியமிச்சுட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என் சுக வாழ்விற்கான விடுதலையை, என் சுக வாழ்வுக்கான காலத்தை நீங்க ஏற்கனவே முன்குறித்து விட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்காய் மாற பண்ணுவார். ஒரு மனுஷனா இருந்தாலும் அவர் சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டி காலத்தை மாற பண்ணுவார். ராபா ஷாக்கா ராபா லேபே ரேபே ஷாக்கா ராபா மாமா 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 ராபா பாபா லேயா ஷாக்கா ராபா பாமா ராபா பாபா பாபா. ஓ ஷாபா ராமா மாமா மாமா ரேபே காபா ரேமே யாச்சா லாபா பாபா 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 ராபா பா ஷேக ரேமே லேயா தாரா பாபா பா ரேபே லேபே லேபே யாச்சா ராபா. 1 ராஜாக்கள் 18:43-44. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43-44. ராபா ஷேக ராபா மாமா மாமா மாமா. Thank you. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. 7வது தரம் வானம் திறக்கப்படுகிறது. அதுவரைக்கும் வெண்கல கதவை போல பூட்டப்பட்ட அந்த வானம் 7வது தரம் பார்க்க சொல்லும் பொழுது அங்கே திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறோம். ரஷாலா பாராபா ராமா காஷேகா லாமா ராமா மாமா மாமா. இதுவரையிலும் திறக்காத காரியங்கள், இதுவரையிலும் பூட்டப்பட்டிருந்த காரியங்கள் ராபா காபா. ஆண்டவர் இந்த நாள் எனக்கு தெளிவா சொல்கிற விஷயம்,
நிறைய சுவர்கள் மதில்கள் நொறுங்கும். ரபா ஹான் ரபா நிறைய காரியங்கள் ரஷாலமா கரபா லபா கபா சில கர்ப்பங்களும் திறக்கப்படும். ரிபா லஷாலமா கரபா ரலமா ஷேகா ரபா பாமா மாமா ரபா லேயா சாரா பாபா பாபா. This is your season. This is your season. Rabba baba, the year of deliverance. Rabba kaba baba balaka sheka rabba. Rabba mama mama kaba baba baba baba. Liya rabba laba rabba laba rabba laba rabba laba sheka rama mama. Lebre ya shaka rabba baba baba. 6 தடவை எதுவும் நடக்கல. 6 தடவை எந்த மேகமும் எழும்பல. 7வது நாள் இடிந்தது. 7வது தரம் மழை பெய்தது. ரபா ஷேகா ராமா லியா டாரா பாபா பாபா பாபா. ஓ ரபா பாபா ஷாகா ரபா லேமே ரேட்டா ரபா பாபா ரபா லியா டாரா பாஹாந்தோ ரோகோ லியா கராமான் கரபா லியா டாரபா. ஓ ரீலேமே அஷாலாபா. புதிய கதவுகள் உங்க வாழ்க்கையில ஓபன் ஆகும். ரபா லாபா ரேகா லாமா மா ஷேக ரே பேபே. இதுவரையிலும் அடைப்பட்டிருந்த காரியங்கள், இதுவரையிலும் திறக்கப்படாதிருந்த காரியங்கள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில அது திறக்கப்படும். ரபா லியா சாரா பாபா மாமா ஷே ரபா கபாபா லியா கராமாட்டே. Thank you Holy Spirit of God. மஹதே ஷாகா ரபா பாபா மாமா மாமா. ஓ ஷேகே ரேபே லேபே ரபா. 6 முறை போய் செக் பண்ணிட்டு வந்தான். ஏதாச்சும் சிம்டம்ஸ் வருதா போய் பாருன்ற. 6 முறையும் டிசப்பாயின்மெண்ட். ரபா லஹா ரபா. Where is the disappointment? There will be God's appointment. ரபா லஹா ஷேகா ரபா பாபா ரபா பாமா மாமா. அங்க எரிகோ கோட்டைக்கு 7 நாள் முன்குறிக்கப்பட்டது. ஆனா இங்க எலியாவுக்கு தெரியாது 7 நாள்னு. அவன் விடாப்பிடியா இருந்தான். மழை பெய்யும்படிக்கு பெய்தே திரும்படிக்கு விடாய்ப்புடியா இருந்தான். திறக்கப்பட்டது. கையெழுவும் மேகம் உங்க வாழ்க்கையில பெருமழையை பெய்யப்படும். இதுவரைக்கும் செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுவார், மறுபடியும் செக் பண்ணு, திரும்ப செக் பண்ணு. ரபா லஷாகா ரலா மாகா ரபா பாபா ரபா கபா பாமா மாமா மாமா பாபா ஷே பிரேட்டா ரபா பாபா. ஆண்டவர் உங்க வாழ்க்கை ஒரு சீசனை ஓபன் பண்றதை நான் பார்க்கிறேன். ரஹா லாபா காபா காபா. ஓ ஷாபா ரிட்டோ ரே பெலே ரே பெலே பெ ரபா லஹா தாரபா மாமா ரபா லாபா ரகா லாபா ரபா லே பெ ரே பெ ரே பெ லே பெ ரே பெ லே பெ ரே பெ. ஓ ரபா பாபா பாபா பாபா. சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கிற காலங்கள். ரமயான்டா ரபாபா. இதுவரையிலும் பார்த்த ஏமாற்றங்கள், அதுல ஒரு பெரிய மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. மா ரஹா கரா பாபா பாபா.